வணக்கம். நம்மளோட 5 புலன்கள், அதாவது பொறிகள அடக்கி ஆள்றது எப்படின்னு என்னைக்கோ யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு பழங்கால ஞானத்த வச்சு இந்த கேள்விக்கு பதில் தேட போறோம். வாங்க, இந்த ஒரு ஆழமான தேடல நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். ஒரு மனுஷனை எதுங்க வீழ்த்தும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணம் இல்லாததா? இல்ல வாழ்க்கையில வர்ற தோல்வியா? இல்ல மத்தவங்க நமக்கு செய்யற கெடுதலா? இது எதுவுமே இல்ல. உண்மையில நம்மளோட அசல் எதிரி வெளிய எங்கேயும் இல்ல, நமக்குள்ளே தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட 5 பொறிகள். ஆமாங்க, அந்த 5 எதிரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண், காது, மூக்கு, நாக்கு, அப்புறம் நம்ம உடம்பு. இந்த 5ம் ஒரு வாசல் மாதிரி. இந்த வாசல் வழியாதான் ஆசை, கோபம், மயக்கம்னு எல்லாமே நமக்குள்ள பூந்து நம்மள ஒரு சரிவுக்கு கொண்டு போகுது. சரி, முதல்ல இந்த 5 பொறிகளும் எப்படி ஒரு மனுஷனோட வீழ்ச்சிக்கு காரணமா அமையுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்போ இதுக்கு தீர்வே கிடையாதா? கண்டிப்பா இருக்கு. இதுக்கு தீர்வ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. வாங்க அந்த ஞானத்தை நோக்கி இப்ப நாம போலாம். இதுதான் அந்த 6வது திருக்குறள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நம்ம புலன்களை ஜெயிக்கிறதுக்கான மொத்த ரகசியமும் இந்த 2 வரிக்குள்ள தான் அடங்கியிருக்கு. சரி, வாங்க இந்த குறளை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, பொறிவாயில் ஐந்தவித்தான். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம 5 பொறிகளுக்கும் நாம அடிமையா இருக்கோம் இல்லையா? அந்த அடிமைத்தனத்தை நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பலாக்குனவங்க தான் இவங்க. சிம்பிளா சொல்லணும்னா, தன்னோட சென்சஸ் மேல முழு கண்ட்ரோல் கொண்டு வந்தவங்க. அடுத்ததா பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அப்படின்னா என்னன்னா, பொய் துளி கூட இல்லாத ஒரு உண்மையான ஒழுக்கமான பாதையில ரொம்ப உறுதியா நிக்கிறவங்க. சோ இது வெறும் புலனடக்கத்தை மட்டும் சொல்லல, அதோட சேர்ந்து ஒழுக்கமும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லுது. கடைசியா நீடு வாழ்வார். அதாவது இப்படிப்பட்டவங்க தான் உண்மையிலே ஒரு நீண்ட வாழ்க்கைய வாழ்வாங்க. ஆனா இங்க நீண்ட வாழ்க்கைனா வெறும் வயசை மட்டும் குறிக்கல, அதுக்கு மேல ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. அதை நம்ம கடைசியில பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயம் எல்லாம் இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேள்வி உங்களுக்கும் வரும் இல்லையா? இதை நல்லா புரிஞ்சுக்க வாங்க அருண் ஒரு இளைஞனோட கதையை பார்ப்போம். இதான் அருண். ஒரு பெரிய சிட்டில வேலை பார்க்குற ஒரு யங்ஸ்டர். வெளியில இருந்து பார்த்தா அவனோட லைஃப் செம ஃபாஸ்டா, ரொம்ப ஷைனிங்கா தெரியும். ஆனா உள்ளக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன், ஒரே குழப்பம். அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? பார்க்கறதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டான், காதுல விழுறதெல்லாம் அப்படியே நம்புனான், நாக்குக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டான். ஆனா அது உடம்புக்கு கெடுதலா இருந்துச்சு. அவன் தொட்ட உறவுகள் எல்லாம் அவனை காயப்படுத்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, அவனோட 5 பொறிகளும் அவனை ஆட்சி செஞ்சதை தவிர அவன் அதை ஆட்சி செய்யல. சோ இப்படி எந்த கண்ட்ரோலும் இல்லாத ஒரு வாழ்க்கையோட முடிவு என்னவா இருக்கும்? ஒரு கட்டத்துல அவனோட ஹெல்த் போச்சு, ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் உடைஞ்சு போச்சு, கையில காசு இருந்துச்சு, ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம். வாழ்க்கையில ரொம்பவே நொந்து போய் ஒரு மோசமான தருணத்துல தனியா உட்கார்ந்திருந்தப்போ அவனோட கண்ணுல ஒரு வரி படுது. அது வேற எதுவும் இல்ல, நம்ம திருக்குறளோட முதல் பகுதி தான், பொறிவாயில் ஐந்தவித்தான். அந்த ஒரே ஒரு வரி அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதைய போட்டது. வாங்க அருணோட அந்த பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயணத்தை இப்ப பார்க்கலாம். அவன் ஒரு முடிவு எடுத்தான். முதல்ல என்ன பார்க்கணும்னு அவன் முடிவு செஞ்சான். அப்புறம் என்ன கேட்கணும்னு அவன் முடிவு செஞ்சான். என்ன சாப்பிடணும்னு கண்ட்ரோல் பண்ணான். இனிமே நாக்குக்காக இல்ல, உடம்புக்காக சாப்பிட ஆரம்பிச்சான். அவன் பேசுற வார்த்தைகளை சரி செஞ்சான். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவனோட மொத்த பழக்க வழக்கத்தையுமே மாத்திருச்சு. இந்த மாற்றத்தோட விளைவு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் தனக்குள்ள மாத்திக்கிட்டப்போ அவனை சுத்தி இருந்த உலகமும் மெதுவா மாற ஆரம்பிச்சது. இது எப்படின்னா, ஒரு காஞ்சி போன நிலம் திரும்பவும் சோலையா மாறுற மாதிரி. இந்த ஒப்பீட பாருங்க, அந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு புரியும். வேகமா பளபளப்பா ஆனா குழப்பமா இருந்த ஒரு வாழ்க்கை இப்போ வலுவான, தெளிவான, அமைதியான வாழ்க்கையா மாறிடுச்சு. ஒரு சூறாவளியில சிக்கின மாதிரி இருந்தவன் இப்போ ஆழமா வேறு ஊன்றிய ஒரு மரம் மாதிரி அமைதியா நிக்கிறான். இதுதான் புலன்களை அடக்கிறதுல இருக்கிற உண்மையான பவர். இதோட ரிசல்ட்ஸ் என்ன? கொஞ்சம் மாசம் போச்சு, அவனோட உடம்பு ஸ்ட்ராங் ஆச்சு, மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் போய் ஒரு தெளிவு வந்துச்சு. அவனை விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் திரும்பவும் அவனை தேடி வந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு மன அமைதி கிடைச்சது. அவன் வாழ்ந்தான், ஆனா முன்ன மாதிரி புலன்களுக்கு அடிமையா இல்ல. இப்போ அத ஆளுக்கூடிய ஒரு எஜமானனா வாழ்ந்தான். இதுதாங்க அவன் அடைஞ்ச உண்மையான சுதந்திரம். சரி, இப்ப நாம திரும்பவும் அந்த குறளுக்கே வருவோம். அருணோட கதைய பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நீடு வாழ்வார் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப நமக்கு புரியும். இப்ப இந்த குறளை திரும்ப ஒரு தடவை பாருங்க. புலன்களை அடக்கி ஒழுக்க நெறியில நிக்கிறவங்க நீண்ட காலம் வாழ்வாங்க. அருணோட பயணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வரிகளோட அர்த்தம் இப்ப இன்னும் தெளிவா புரியுது இல்லையா? இங்கதான் வள்ளுவரோட ஞானம் அதோட உச்சத்தை தொடுது.
அவர் சொல்ற அந்த நீண்ட வாழ்க்கைங்கிறது நாம வாழ்ற வருஷங்களோட எண்ணிக்கையை பத்தினது கிடையாது. அப்போ உண்மையான நீண்ட வாழ்க்கைனா என்ன? அது வேற ஒண்ணுமில்ல, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற நம்ம மனசு தான். நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாம ஒரு நீண்ட அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதுதான் அந்த குறளோட மொத்த சாராம்சமும். அதனால இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. 100 வருஷம் ஒரே குழப்பத்தோட வாழ்றது நீண்ட வாழ்க்கையா, இல்ல கொஞ்சம் வருஷம் வாழ்ந்தாலும் முழு மனக்கட்டுப்பாட்டோட அமைதியா வாழ்றது நீண்ட வாழ்க்கையா? நீங்களே